Hello everyone, நான் KUMAR. எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பாத்ரூம் ரெனோவேஷன் வீடியோ தான். போன வீடியோ கூட போட்டிருப்பேன். போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம். இது வந்து காமன் பாத்ரூம். இதுக்கு டிஃப்ரென்சியேஷன் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ரிசார்ட்ஸ் வந்து ஃபீல் வேணும் அப்படின்னா 2 பாத்ரூம் வந்து நீங்கள் சாம்பிள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் டிசைன்லாம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து நல்ல ரிச் லுக் வேணும் அப்படின்னா இந்த பாத்ரூம் ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு நிறைய மாடிஃபை பண்ணி கூட நீங்கள் இன்னும் பெட்டர் லுக்கானது வந்து கொண்டு வரலாம். இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய சொல்லியிருப்பேன். இந்த வீடியோலையும் சேம் அதே மாதிரி தான். எலக்ட்ரிக்கல்லேருந்து ப்ளம்பிங்லேருந்து நம்ம நிறைய சேஞ்சஸ், நிறைய ஒர்க்குன்றது வந்து பண்ணுறோம். நீங்கள் ரெனோவேஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே இந்த வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா டே 1 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெமோலேஷன் பண்ணி எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ், வாட்டர் ப்ரூஃபிங் நிறைய வந்து பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஃபைனல் வீடியோ. இதுக்கப்புறம் வந்து வீடியோன்றது வந்து வராது. ஏன்னா இந்த ஃபைனல் வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து புரியும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். காமன் பாத்ரூமோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்ச் வந்து கொடுத்துருப்போம். அது ஃபைனல் வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோலையும் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஆர்ச் ஒன்று கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன். இதோட வீடியோஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள். ஃபைனல் வீடியோ இருக்கும். டிவி யூனிட்டோட வீடியோஸ்லாம் வந்து இருக்கும். ஏன்னா இதுக்கு வாஷ் பேஷனுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போடாமல் கம்ப்ளீட்டாகவே வந்து நான் இந்த பாத்ரூம்லேயே வந்து கவர் பண்ணிடுறேன். ஏன்னா பாத்ரூமோட தான் அட்டாச் ஆகி தான் வருது இது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம்லேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிடுறேன். கீழே வந்து வாஷ் பேஷன் கீழே வந்து 2 டோர்ஸ் வந்து போட்டிருப்போம். மேலே வந்து ஸ்டீல் கிரே கிரானைட் வந்து போட்டிருப்போம். இதுவும் ஃப்ளூட்டட் தான். இது வந்து ஃப்ளூட்டட் அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கை வச்சு டச் பண்ணிங்கனாலே மேடு பள்ளமாக இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஃப்ளூட்டட்னாலே வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் சொல்லிடுறேன். பேக்ரவுண்டில் வந்து 2x4 டைல்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த மாதிரி டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் டிசைனில் இருக்கும். இதில் வந்து ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கும் அண்ட் க்ரீன் இருக்கும். இது வந்து டச் மிரர் வந்து கொடுத்துருப்போம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பவுட் டைவர்ட்டர் வர மாதிரி வந்து கவுண்டரில் இல்லாமல் வாலில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்போம். கீழே வந்து அண்டர் மவுண்ட் வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருப்போம். இது வந்து டச் மிரர் 2, 3 டோட்டலாக வந்து 3 கலர்ஸ் இருக்கும். அதில் இது வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து இது வந்து வார்ம் ஒயிட். வார்ம்னா மஞ்சளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூல் ஒயிட். டியூப் லைட்டில் இருக்கிற ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கூல் ஒயிட். அதுக்கப்புறம் வந்து நியூட்ரல். வார்முக்கும் கூல் ஒயிட்டுக்கும் வந்து நடுவில் இருக்கும். மேக்ஸிமம் வந்து என்னோடய வீடியோஸில் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கூல் ஒயிட்டு தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுதான் வாஷ் பேஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைனில் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி ஃபினிஷிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்ரூமுக்கு என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இது வந்து கிரானைட். இந்த கிரானைட் வந்து ஃபுல் ஃப்ரேம் தான் வந்து பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமில் கூட பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் வந்து சொல்கிறேன். கீழே வந்து சேம் அதே மாதிரி கிரானைட் தான். மாஸ்டர் பெட்ரூம்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா WPC வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ராப்பர் ஒர்க்கு வேணும், பர்ஃபெக்ஷன் வந்து எனக்கு 100% வேணும் அப்படின்னா இதுதான் ஒர்க்கு. கிரானைட் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து WPC வந்து போடுறது. அப்படி இல்லை அப்படின்னா டைல்ஸ் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் என்னென்னா டைல்ஸ் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். கிரானைட் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஒர்க். கிரானைட் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் வந்து அதிகமாக இருக்கும். கிரானைட் வச்சு பண்ணி இந்த மாதிரி வந்து WPC ஃப்ரேம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி டோர்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் WPC டோர். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த டோரோட டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். இந்த டோரோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற CNC கட் டிசைன், இதெல்லாம் CNC டிசைன்னு சொல்லுவோம். மேலே வந்து ப்ரௌன் இருக்குது, கீழே வந்து உள்ளே வந்து ஆஃப் ஒயிட் இருக்குது. அப்படின்னா கீழேனா உள்ளே, அந்த உள்ளே வந்து ஆஃப் ஒயிட் இருக்குது. இந்த மாதிரி டிசைன் வந்து இந்த கார்னர்லேருந்து அப்படியே வர வர கம்மி பண்ணியிருப்போம். இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த CNC டிசைன்ன்றது வந்து கொண்டு வந்திருக்கும்.
இது வந்து WPC டோர். பாத்ரூம் வந்து ஓப்பன் பண்ண உடனே இப்படி இருக்கும். லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணுறேன். லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். நான் கம்ப்ளீட்டாக ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி டேப்ஸ்லாம் எதுவுமே வந்து இருக்காது. ஒரே ஒரு டேப் தான், ஒரே ஒரு ஹெல்த் ஃபாசிட் தான். ஏன்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய டேப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் கிளைண்ட்டுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன், நிறைய யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெட் ஏரியா, ட்ரை ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன பாத்ரூம் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நாங்கள் வந்து பண்ணிடுவோம். பட் என்னென்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இங்கே வந்து க்ளாசெட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வரும். அப்படியே இங்கே வந்து பாருங்களேன், அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் இருக்கும். இந்த ஷவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நம்ம வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கொடுக்கும்போது ஒன்று வந்து கீழே, ஒன்று வந்து மேலே இருக்கும். அப்போது இங்கே வந்து நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து கால் வந்து வைக்க முடியாது. அது வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பட் என்னென்னா இந்த கிளைண்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஏதாவது வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இருக்காங்க. அதனால தான் இந்த அவுட்புட்லாம் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்களா, ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணது தான். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் நல்லா வரும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிடுவார். அதுக்காக வந்து இட உடம்பு பண்ணிட மாட்டோம். என்னோடய வீடியோஸ்லாம் வந்து நிறைய வந்து பார்க்கலாம். ராங்கான இன்ஃபர்மேஷன் வந்து எப்பவுமே நான் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ப்ரொவைட் பண்ண அவசியம் கூட எனக்கு கிடையாது. இது இப்படி இருக்குது, இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிடுறேன். ஃப்ளோர் டைல்ஸ் வந்து 2x2 வந்து போட்டிருக்கோம். வால் டைல்ஸ் வந்து 2x4 வந்து போட்டிருக்கோம். 2x2 ஃப்ளோர் டைல்ஸோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அது பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன மேட் வந்து கிடையாது, இது வந்து லெதர் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மேட்னால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து டிஃப்ரெண்ட் லுக், அந்த வந்து மொசைக் அந்த மாதிரி இருக்கும். பட் என்ன இது வந்து ஃபுல்லாக லெதர் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். இந்த ஹைலைட் வந்து பண்ணுறதுக்கு இந்த க்ளாசெட்டோட ஏரியா வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த டைல்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன் அண்ட் பிளாக் வந்து கொடுத்துருப்போம். கீழே வந்து சிங்கிள் க்ளாசெட் வந்து இந்த ஃப்ளஷ் பட்டன் வந்து இதில் கொடுத்துருப்போம். கீழே இருக்கிற அந்த க்ளாசெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ளோர் மவுண்டட் வந்து வைக்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வால் மவுண்டட் வந்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வால் வந்து நம்ம வந்து உடைக்காமல் இதுலேயே வந்து கன்சீல் டேங்க் வந்து மொத்தத்தில் கன்சீல் டேங்க் இவ்வளோ தான் வரும். பட் என்னென்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு தனியாக வந்து தெரியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து கன்சீல் டேங்கோட லெவலுக்கு வந்து நம்ம பண்ணிட்டோம். அந்த பாத்ரூமில் வந்து ரொம்ப நேரம் பேசியிருப்பேன், கன்சீல் டேங்க் பற்றி சொல்லவே இல்லை. அதுவும் அந்த பாத்ரூம்லேயும் மாஸ்டர் பெட்ரூம் பாத்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து க்ரியேட் பண்ணி தான் வச்சுருப்போம். சேம் இதே பாத்ரூம் தான், சேம் இதே மாதிரி தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓவராலாக வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்கும். இது வந்து ஹெல்த் ஃபாசிட். அந்த ஹேண்ட் ஷவர் வந்து ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோவோட லென்த்து வந்து அதிகமாகிடும். உங்களுக்கு ரெயின் ஷவர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷவர் வந்து பெருசாக போட்டுக்கலாம். பெருசாக போட்டுட்டு நீங்கள் கீழே குளிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். நிறைய பேர் வந்து 6 inches 4 inchesலாம் வந்து போடுறாங்க. பட் என்னென்னா இந்த மாதிரி பெருசாக போட்டிங்கன்னா இவ்வளோ அகலத்துக்கு வந்து தண்ணி வந்து வரும். நீங்கள் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் இதோட சைஸ்ன்றது வந்து இன்னும் கம்மியாகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பெருசாக போட்டுக்கங்க, நல்லாயிருக்கும். இதுதான் பெருசு அப்படின்னா இல்லை, இதுக்கு மேலே கூட பெருசு இருக்குது. நீங்கள் அவ்வளோ பெருசெல்லாம் போனீங்கன்னா இன்னும் காஸ்ட்ன்றது வந்து அப்படியே ஹைக் ஆகிடும். சின்ன பாத்ரூமில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று வந்து டைவர்ட்டர், அதுக்கப்புறம் வந்து ஒன்று கீழே வந்து ஒரு ஸ்பவுட், அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ஷவர், அதுக்கப்புறம் ஷவர், அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹெல்த் ஃபாசிட். அவ்வளோதான் டோட்டலாகவே ப்ளம்பிங்கோட ஃபிட்டிங்ஸ். இதில் சிம்பிளாக தான் இருக்கும். பட் என்ன இன்னர் ஒர்க்குன்றது வந்து அதிகமாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து நீச்சை வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து பண்ணாமல் ஒரு ஆஃப் செட்டில் வந்து நம்ம கட் பண்ணி உள்ளே வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் வர மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் லைட்ஸ் தான் போட்டிருக்கோம் இதில். இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா கூல் ஒயிட்னா நியூட்ரல் வார்ம்லாம் வந்து இல்லாமல் டியூப் லைட் வந்து கலர். டியூப் லைட் நார்மலாக பேசிக்காக இருக்கும்ல, அதே லைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் டிசைன். வீடியோஸில் வந்து டார்க்காக தெரியலாம், பட் என்னென்னா அது ரியலாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நியூட்ரல் வார்ம் வந்து அப்படி தெரியாது. கூல் ஒயிட்டாக இருக்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி லைட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். கூல் ஒயிட் யூஸ் பண்ண மாட்டேன். நியூட்ரல் வார்ம் வந்து யூஸ் பண்ணுவேன். வார்ம் கூட அவாய்ட் பண்ணிடுவேன், ரொம்ப மஞ்சளாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நியூட்ரல் வந்து யூஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமில் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம், இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நீங்கள் தனியாக இந்த மாதிரி கிரானைட்டு செல்ஃப் வந்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வால் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பாட் லைட் வந்து வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா இதில் வந்து WPCயில் வுட்டில் அந்த மாதிரி பண்ணாமல் கிரானைட்லேயும் இல்லை டைல்ஸ்லேயும் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் என்னென்னா உங்களுக்கு லைஃப் டைமுக்கு வந்து இருந்துடும். அதே வுட்டில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா WPCயில் பண்ணுறீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிங்கன்னா லைஃப் டைம். பட் என்னென்னா அதிகமான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க டைல்ஸ் ஓட்டுறதுக்கு இவ்வளோ காசு ஆகுமா அப்படின்ட்டு. பட் என்னென்னா இந்த சைடு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஸ்பாட்லைட் வந்து எடுக்கணும் அப்படின்னா இது வந்து காங்க்ரீட்டில் வந்து போட்டது அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. கீழே வந்து டைல்ஸ் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டைல்ஸ், டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸ். நான் ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் ஒர்க் வந்து பண்ணும்போது எவ்வளோ எஃபர்ட் போட்டு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து நார்மலாக நிற்காது. இந்த நார்மலாக வந்து ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓப்பன் ஸ்பேஸ்ன்றது வந்து கொடுக்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரு வந்து கிடையாது. லீக் ஆகக்கூடாது. மெயினாக லீக் ஆகக்கூடாது அப்படின்னா மேலே வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் லீக்கேஜ்ன்றது வந்து வரக்கூடாது. ஏன்னா கீழே வந்து ஸ்பாட் லைட் இருக்குது. இது வந்து 1 வாட் லைட்டு தான், பட் என்னென்னா சூடாக இருக்குது. ஏன்னா இந்த லைட்ஸ் வந்து சிஓபி லைட்ஸ்ன்றது வந்து லைட்டாக சூடாகும். எல்இடினாலே வந்து சூடாக தான் ஆகும். அப்படியே வந்து ரவுண்டில் பாருங்கள் ஒரு ஆர்ச் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெளிச்சன்றது வந்து இருக்கும். இந்த சைடு இந்த கார்னர்லாம் டார்க்காக இருக்கும். லைட் வந்து அந்த மாதிரி லைட்ன்றது வந்து கூட போட்டுக்கலாம். பட் என்னென்னா வாட்டர் வந்து படுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ண மட்டும்தான் அவுட்புட்ன்றது வந்து நல்லா வரும். அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக வந்து வராது. அது எனக்கே இருந்தாலும் ஒரு நாள் வந்து அடி வாங்கிடும். திருப்பி வந்து ஒயரிங்லாம் இழுக்க முடியாது. திருப்பி வந்து ஒரு வாட்டி ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரிப் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே டிபி பாக்ஸில் இதான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இங்கே சிஓபி லைட் வந்து கொடுத்துருப்போம். கார்னர்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டார்க்காக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் வந்து கீழே தான் நம்மளுக்கு எப்பவுமே வந்து தேவைப்படும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். சிஓபியோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டார்க்காக இருக்கும். அப்படியே வர இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அப்படியே கீழே வர வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெளிச்சன்றது வந்து அதிகமாக இருக்கும். சிஓபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். அதோட லைட்டிங் இந்த பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பாட் லைட்ஸ் வர மாதிரி இதில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து செப்பரேட் கண்ட்ரோல், இது வந்து செப்பரேட் கண்ட்ரோல். உங்களுக்கு வந்து க்ளாசெட்டுக்கு மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வெறும் க்ளாசெட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். வேறு லைட்ஸ் எதுவுமே வந்து போடாமல் ஒரு நைட் டைமில் இருக்கட்டும் இல்லை மார்னிங் டைமில் இருக்கட்டும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். பட் என்ன இதோட லைட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் அது கீழே தான் அடிக்கும். அதிகமான வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் மட்டும் சைடெலாம் அடிக்காது. ஏன்னா சிஓபியோ கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிவிசி வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வாக்ஸ்ன்றது வந்து பிவிசி தான் அது. அதனால் WPC வந்து முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆக்சிஜன்ன்றது வந்து உள்ளே வந்து சேஞ்ச் ஆகாது. அப்படின்னா பிவிசி வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. WPC வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து போட்டுக்கோங்க. பட் என்னென்னா WPCயோட உங்களுக்கு வந்து பிவிசி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா
டக்குன்னு வந்தீங்கன்னா ஸ்மெல்ன்றது வந்து வரும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பிவிசின்றது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் ஹாட் வாட்டரும் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே க்ளோஸ்டில் வந்து நிறையா இருக்கும். அதனால் சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன், பிவிசி வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. டபிள்யூபிசிக்கும் பிவிசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். டபிள்யூபிசின்றது வந்து கையிலேயே உடச்சிடலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து நம்ம பேனல்ஸ்லாம் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி கிரே கலரில் வந்து எவ்வளோ கலராக இருந்தாலும் கூட, எத்தனை டிசைனாக இருந்தாலும் கூட இருக்கும். பட் என்னென்னா இதுக்கு பேக்ரவுண்டில் வந்து நம்ம ப்ளைவுட் அதுக்கப்புறம் வந்து டபிள்யூபிசி போட்டுட்டு தான் இதோட பேனல்ஸ்ன்றது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் டிவி பேனல்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளூட்டட், லூவர்ஸ், அதுக்கப்புறம் சார்கோல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன ஹாட் வாட்டர் படும்போது நீங்கள் வந்து சார்கோல் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சார்கோலில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேப்பர் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணாலும் அதோட ஒர்க்குன்றது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசிக்கு மேலே வந்து பேப்பர் இல்லாமல் டேரெக்டாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சில பேர் வந்து பேப்பர் ஒர்க் வந்து பண்ணி ஹாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பாத்ரூமில் வந்து யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பேனல்ஸ்லாம் வந்து எந்த கிளைமேட்டில் இருந்தாலும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எப்படியா இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இதில் கிளைண்ட் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஓவரால் ஃபினிஷிங் வந்து இவ்வளோ தான். மாஸ்டர் பெட்ரூமோட டீட்டெயில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ட்ரை ஏரியா, வெட் ஏரியா வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். இது வந்து வெறும் காமன் பாத்ரூம்ன்றதுனால இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிற கிரேட்டிங், இதோட கிரேட்டிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும், எனக்கு வந்து அந்த ஹோலாக அதுக்கப்புறம் வந்து கேப்பாக வந்து தெரியாமல் எனக்கு இந்த மாதிரி எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கீழே முடி அடிச்சிக்கும் அப்படின்னா ஷாம்பு கவர்ஸ் ஏதாவது வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிச்சுன்னா கூட ஈஸியாக எடுத்துக்கலாம். நீங்கள் எது வந்து உள்ளே மாட்டினாலும் கூட தெரியாது. உள்ளே கூட வாட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஜாம் ஆகாது. இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஓவரால் இந்த பாத்ரூமோட ஃபினிஷிங். அதுக்கப்புறம் வந்து ஆக்சசரிஸ் வந்து மாஸ்டர் பெட்ரூம்லையும் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி தனியாக வந்து கொடுத்துருப்போம். இங்கே காமன் பாத்ரூம்லேயும் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.